ஓகே. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இப்பதான் நாங்க பிறப்பு கிளாஸ் வகுப்பை முடிச்சிட்டு வந்திருக்கிறேன். 7 இருந்து 8. உங்களுக்கு அடுத்தது 8 இருந்து 9 உங்களுக்குரிய வகுப்பாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு பெர்மனண்டான ஒரு டைம் டேபிள் கட்டாயம் இந்த வகுப்பு முடிய உங்களோட குரூப்ல ஷேர் பண்ணுவேன். சரியா? இன்ஷா அல்லாஹ். முதல்ல நான் பேசுறது விளங்குது அவங்க எல்லாருக்கும்? ஓகே. ரைட். ரைட். ஓகே. விளங்கிக் கொள்ளுங்க. காலநிலை வகுப்பு மிக முக்கியமான ஒரு வகுப்பு. காலநிலையில இந்த முறை கேள்வி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 2026 பேஜுக்கு எதிர்பார்க்கிறோம். அதனால 2026 பேஜ் புள்ளியிலையும் இதில் ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன். காரணம் இதுல தான் கொஞ்சம் கிளியரா சொல்லி தருவேன். வெப் கிளாஸ் வகுப்புல என்ன கேள்வியை எதிர்பார்க்கமோ அந்த கேள்வியை மட்டும்தான் படிப்பேன். நான் இதுல சகல விஷயங்களும் சொல்லித் தருவேன். அப்ப சகல விஷயங்கள் சொல்லித் தரும் போது அடிப்படை அறிவுல இருந்து சகல விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போதோ நீங்க அந்த கேள்விக்கான விடைகளை பாடமாக்கி கொண்டு போய் எழுத வேண்டிய தேவை வராது. உங்களுக்கு விளங்கினாலே ஓட்டோ அவங்களுக்கு விட வந்து கொண்டே இருக்கும். விளங்குதா? அந்த அளவுக்கு கிளியரா இருக்கும். நீங்க எந்த ஒரு வகுப்பு மிஸ் பண்ணாமலுக்கு பாருங்க. அப்ப நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், நான் போட்ட பிடிஎஃப் பிரிண்ட் எடுங்க. பிரிண்ட் எடுத்து நான் இதுல இருக்கிற கேள்வியை நான் விளங்கப்படுத்துவேன். ரெக்கார்டிங்கை பார்த்து நான் சொல்ற விஷயங்களை பாயிண்டுகளை உங்களோட மொழி நடையில எழுதி கொள்ளுங்க. எங்களோட மொழியில எழுதி கொள்ளும் போது கைட்டை பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும். அப்ப உங்களோட மொழி நடையில என்ன செய்து கொள்ளலாம், விடையை நீங்க எழுதி கொள்ளலாம். அதுல இருக்கிற மாதிரி தான் பாடமாக்கி எழுதணும் இல்ல, உங்களோட மொழி நடையிலேயே எழுதி கொள்ளலாம். நாங்க முதலாவது வகுப்புல நாங்க பார்த்திருந்தோம் வானிலை காலநிலை என்றா என்ன, வானிலை மூலகங்களை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வானிலை மூலகங்களுக்குள்ளதான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஒவ்வொரு விஷயங்களை பத்தி படிச்சுட்டு வாரோம். சரியா? ஒவ்வொரு விதமான விடயங்களை பத்தி படிச்சுட்டு வாரோம். அதுல நாங்க வெப்பநிலை என்ன, வெப்பநிலையை பத்தி இன்னைக்கு பார்க்க வேண்டி இருக்குது. நாங்க கடைசியா பார்த்திருந்தோம் வெப்பநிலைக்குள்ள ஒரு வானிலை மூல காரணிகள் உங்களுக்கு நாங்க பார்த்திருந்தோம். அந்த வானிலை மூல காரணிகளுக்குள்ள மிக பிரதானமான ஒரு அடிப்படையான ஒரு மூல காரணி வெப்பநிலை என்று சொல்லியிருந்தேன். அதான் வளிமண்டலத்தில் நடக்கின்ற சகலவிதமான செயற்பாடுகளுக்கும் ஒரு அடிப்படையாக அமைஞ்சிருக்கின்ற காரணி என்று சொல்லி அதை நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். அதோட சேர்த்து நான் உங்களுக்கு அந்த புவி தெரிப்பை பத்தி நான் சொல்லியிருந்தேன். என்ன புவி தெரிப்பு 13% வளிமண்டலத்தால உறிஞ்சப்படுறது, புவியால் 51% உறிஞ்சப்படுறது, அல்பிடோக்களாக இழக்கப்படுற விஷயத்தை எல்லாம் பேசியிருந்தேன். ரெக்கார்டிங்க கேட்டுட்டு வந்தா மட்டும்தான் நாங்க செய்யற ஒவ்வொரு வகுப்பும் உங்களுக்கு அழகா கிளியரா விளங்கும். அறவாசியிலிருந்து வந்தா சில விஷயங்கள் விளங்காது. அதுக்காகத்தான் நான் திரும்ப திரும்ப அந்த குரூப்ல உங்களோட குரூப்ல அந்த ரெக்கார்டிங்க திரும்ப திரும்ப அனுப்பிட்டு இருக்கிற காரணம் அதான். எக்காரணம் கொண்டும் நீங்க ஒரு கிளாஸ் அந்த ரெக்கார்டிங்கை மிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் விளங்காது, அதை பிடிபடாது. அப்ப நீங்க அந்த சில விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே கிளியரா விளங்கணும் என்று சொன்னா நீங்க கிளாஸ் வரலாட்டியும் குரூப்ல போற ரெக்கார்டிங்க பார்த்து படிச்சு கொள்ளணும். அது மிக முக்கியம். ரைட். இப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போறது, நாங்க வெப்பநிலைன்னு சொன்னா என்னங்கிறத பத்தி நாங்க பார்த்திருந்தோம். அடுத்தது இதுல பாருங்க, வெப்பமானிகளின் இரு வகைகளை குறிப்பிடுக. வெப்பமானிகளுடைய 2 வகையை பத்தி இதுல கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நாங்க அதை பார்ப்போமே. என்னன்னு சொன்னா இதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் படிக்கணும். அதாவது வெப்பமானியுடைய 2 வகைகளை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு கேட்கப்பட போறது இல்லை, ஆனா போட்டிருக்கேன். அதுல உங்களுக்கு உங்களோட சில எம்சிக்கு டேர்ம் பேப்பர்ல அப்படி கேட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாதாரண சூழல் வெப்பமானியும்
ஸ்டீவன்சன் மூடுபொருள் வெப்பமானியம் என்று சொல்லி ரெண்டு வகையான வெப்பநிலை வெப்பமானி இருக்குது. வெப்பநிலை அளவிட வெப்பமானிகள் பயன்படுத்தப்படுகிறது. அது ரெண்டு வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று சாதாரண சூழல் வெப்பமானியும், ரெண்டாவது ஸ்டீவன்சன் மூடுபொருள் வெப்பமானியம். நாங்க படிக்க போறது ஸ்டீவன்சன் மூடுபொருள் வெப்பமானியை பத்தி தான் நாங்க என்ன செய்வோம், படிப்போம். சரியா? அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதே இங்க தேவைப்பட போறது இல்லை. சரியா? அதெல்லாம் இங்க தேவைப்பட போறது இல்லை. அடுத்ததை பாருங்க. புவியினுடைய வெப்பநிலை பரம்பலின் இரு வகைகளை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக. அப்ப புவியினுடைய ரெண்டு வகையான பரம்பல் இருக்குது. புவியினுடைய வெப்ப பரம்பல் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று செங்குத்தான பரம்பல் வேறுபாடும், இரண்டாவது கிடையான பரம்பல் வேறுபாடு. எழுதி கொள்ளுங்களாம். புவியினுடைய வெப்பநிலை பரம்பலின் இரு வகைகளை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குகும் போது செங்குத்தான பரம்பல் வேறுபாடு, இரண்டாவது கிடையான பரம்பல் வேறுபாடு. சரியா? இத வந்துட்டு நீங்க இதுல நாங்க எங்க படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா, இந்த செங்குத்தான பரம்பல் வேறுபாடை நீங்க புவித்தொகுதிங்கிற பாடத்துக்குள்ள மண்டலங்கள், இந்த படைகள், மாறன் மண்டலம், இடைமண்டலம் அப்படியான அந்த விஷயத்துக்குள்ள நீங்க என்ன செய்திருப்பீங்க, இதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதைத்தான் இதுக்குள்ள நாங்க சொல்லித்தர போறேன். சரியா? அதைத்தான் இதுல நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். உங்களுக்கு கொஞ்சம் அந்த படத்தை போட்டு விளங்கப்படுத்தின, அதாவது கொஞ்சம் போருங்க, அப்படி லைன்ல இருங்க. அப்படி எங்களோட பேப்பர் கிளாஸுக்குரிய அந்த படத்தை போட்டு விளங்கப்படுத்தினா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி லைன்ல இருங்கலாம். அப்ப இதுல நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா, முதலாவது இந்த செங்குத்தான பரம்பல் வேறுபாடு, அதைத்தான் முதலாவது பார்க்க போறோம். அப்ப நான் விளங்கப்படுத்துவேன். உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான் இருந்து நாங்க விளங்கப்படுத்துவோம். அதையெல்லாம் நீங்க ஷோர்ட்டா எழுதி கொள்ளுங்க. சரியா? விளங்கி பாருங்க. இதையும் பாடமாக்கோனா பாடமாக்க ட்ரை பண்ணாமலுக்கு விளங்கி படிங்க. ரைட், உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நாங்க இதை பத்தி தான் நாங்க பேச போறோம். அதாவது இது வந்துட்டு 2025 செஞ்ச எம்சிக்யூ பிடிஎஃப் உண்டு. இதுல பாருங்க, சொல்ற விஷயத்த இதுல இந்த படத்தால உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியுதான்னு பாருங்க. நான் சொல்ற விஷயத்த, அதாவது இந்த செங்குத்தான பரம்பல் வேறுபாடு, இந்த காலையில இந்த உங்களுக்கு தெரியும் புவியினுடைய அந்த வெப்பநிலை பரம்பல் ரெண்டு அடிப்படையில வேறுபடுத்தப்படுது. ஒன்று செங்குத்தான பரம்பல் வேறுபாடும் கிடையான பரம்பல் வேறுபாடும். இந்த செங்குத்தான பரம்பல் வேறுபாடு சொன்னா, இந்த வளிமண்டல கட்டமைப்பை நாங்க பொறுத்தவரை வெப்பநிலையானது உயர்வடைஞ்சு போகுது. என்ன, மேலுக்கு வெப்பநிலையானது உயர்வடைந்து கொண்டு போகுது. இப்படி உயர்வடைந்து போகும்போது வெப்பநிலையில எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுதோ அதுதான் செங்குத்தான பரம்பல் வேறுபாடு. செங்குத்தாக என்ன, செங்குத்தான அமைப்புல என்ன செய்யுது, ஒரு படத்தை காட்டுறீங்க பாருங்க. ஒரு செங்குத்தான ஒரு அமைப்புல ஒரு படத்தை பாடுறீங்க. இப்படி கீழே மேல் நோக்கி செங்குத்தாக போகுது, மேல் நோக்கி செங்குத்தாக போகும்போது அந்த வெப்பநிலையானது மேல் நோக்கி போகப்போ உயர்வடை வெப்பநிலை உயர்வடையும் போது அந்த வெப்பநிலையில எவ்வாறான வேறுபாடுகள் ஏற்படுகிறது என்கிறத காட்டுறதுதான்
இந்த செங்குத்தான பரம்பல் வேறுபாடு சில நேரத்துல உயரும் வெப்பநிலை குறை வேறுபாடுகள் அந்த வெப்பநிலையில நிகழும். அப்ப அதைத்தான் சொல்லுவாங்க செங்குத்தான பரம்பல் வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கடல் மட்டத்தில இருந்து குத்தாக மேல் நோக்கி செல்ல செல்ல வளிமண்டலத்தினுடைய அந்த படைகளுக்கு ஏற்ப அந்த வெப்பநிலையானது வேறுபடும். இது உங்களுக்கு தெரியும், சின்ன விஷயம், இது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த கடல் மட்டத்திலிருந்து குத்தாக மேல் நோக்கி செல்லும் போது அந்த ஒவ்வொரு வளிமப்ப நிலையானது வேறுபடும். உங்களுக்கு தெரியும் இந்த வளிமண்டல படை நல்லா பாருங்க, மாறன் மண்டலம், படை மண்டலம், இடைமண்டலம், வெப்ப மண்டலம் என்று சொல்லி எதை அடிப்படையாக கொண்டு பிரிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க படிச்சிருப்பீங்க, இந்த வெப்பநிலை வேறுபாட அடிப்படையாக வச்சு கொண்டுதான் பிரிக்கிறாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் சார் அப்ப அமுக்கத்தை வச்சு கொண்டு பிரிக்க இயலாதா, வேற வேற விஷயத்தை வச்சு கொண்டு பிரிக்க இயலாதான்னு நீங்க கேட்டீங்க சொன்னா அது நீங்க அழகா கிளியரா படிச்சிருப்பீங்க. மேல் நோக்கி செல்லும் போது அந்த அமுக்கம் குறைந்து கொண்டே செல்லும். மேல் நோக்கி செல்லும் போது மாறுபாக வேறு காணற வெப்பநிலை தான் ஒரு தான் அந்த வெப்பநிலை வேறுபாட்டினை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா வளிமண்டல படைகளை நாங்க மாறன் மண்டலம் என்றும் படை மண்டலம் என்றும் இடைமண்டலம் என்றும் வெப்ப மண்டலம் என்று சொல்லியும் பிரிக்கிறோம். அப்ப பிரிக்கிறதுக்கான அடிப்படையான காரணி வெப்பநிலை வேறுபாடு. அப்ப இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்ச விஷயங்கள், சரியா? ரைட். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு புவியினுடைய ஒரு மேற்பரப்பு வெப்பநிலை ஒரு வளிமண்டல கட்டமைப்பின்படி நாங்க ஒரு 15 பாகை செல்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா அந்த 15 பாகை செல்சியஸை கொண்ட அந்த மாறன் மண்டலம் நல்லா பாருங்க, மாறன் மண்டலமானது உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க புவியின் இது புவி என்று சொன்னா நாங்க அந்த புவியில வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீங்க என்ன மண்டலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னு கேட்டா மாறன் மண்டலம், நீங்க இருக்கிற மண்டலம் அது மாறன் மண்டலம், சரியா? புவியில மேற்பரப்புலதான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம மண்டலம் மாறன் மண்டலம், சரியா? இப்ப பாருங்க, இந்த 15 பாகை செல்சியஸை கொண்ட இந்த மாறன் மண்டலமானது வெப்ப நழுவு வீதம் காரணமாக மறை மாற தரிப்பெல்லையில் வெப்பநிலையானது வீழ்ச்சி அடையுது. இங்க பாருங்க, இந்த வெப்பநிலை வந்துட்டு மாற தரிப்பு எல்லையில மறை 53 பாகை செல்சியஸாக வீழ்ச்சி அடையுதாம். விளங்கிட்டா அந்த அந்த பாயிண்ட்? அதான் சொல்றாங்க, ஒரு 15 பாகை செல்சியஸை கொண்ட ஒரு மாறல் மண்டலம் வெப்ப நழுவு வீதம் காரணமாக, அப்ப வெப்ப நழுவு வீதம் உங்களுக்கு தெரியும், மேல் நோக்கி செல்ல செல்ல வெப்பநிலை வீழ்ச்சி அடைகிறது. அந்த வெப்பநிலை வீழ்ச்சி அடைகிறதான் நாங்க வெப்ப நழுவு வீதம் என்று சொல்ல கொண்டு பயன்படுத்துவோம். ஆகவே அந்த வெப்ப நழுவு வீதம் காரணமாக அந்த வெப்பநிலை வீழ்ச்சி அடையுது, மாறன் தரிப்பு எல்லையில மறை 53 செல்சியஸாக வீழ்ச்சி அடையுது. இது முதலாவது பாயிண்ட். அடுத்த விஷயத்தை பாருங்க, பின்னர் அந்த மாற தரிப்பு எல்லையில இருந்து படைமண்டலத்தினுடைய எல்லை வரைக்கும், அதாவது படைமண்டலத்தினுடைய எல்லைங்கிறது படை தரிப்பெல்லை, அந்த படைமண்டலத்துடைய எல்லை வரைக்கும் 10 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்குது. அப்ப மறை 53 பாகை செல்சியஸாக இருந்த வெப்பநிலை வீழ்ச்சி அடைந்து காணப்பட்ட வெப்பநிலை படை தரிப்பு எல்லையில 10 பாகை செல்சியஸ் அடைந்தது இந்த இடத்துல அதிகரிக்குது. இந்த அதிகரிப்புக்கு காத்து
ஓகே. கரண்ட் போய் வந்ததால கொஞ்சம் இதை லைன்ல இருங்களா? ரைட், ஓகே. அப்ப மறை 53°C மாறுதடிப்படையில வெப்பநிலை வீழ்ச்சி அடையுது. படைத்தரிப்பலையில வெப்பநிலை அதிகரிக்குது. அந்த படைத்தரிப்பு எல்லையில வெப்பநிலை அதிகரிப்புக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அந்த படை மண்டலத்துல ஓசோன் படை காணப்படுகிறது. ஓசோன் படை என்கிறவர் எதில காணப்படுவார்? படை மண்டலத்தில் தான் காணப்படுவார். அந்த ஓசோன் படை அதுல என்ன செய்யும் என்று சொன்னா, அது சூரியன்ல இருந்து வார இந்த கெட்ட கதிர்வீச்சுக்களை என்று அழைக்கப்படுற கெட்ட கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுற அந்த புற ஊதா கதிர்களை உறிஞ்சிக் கொள்ளும். இந்த ஓசோன் படை புவிக்கு தீங்கு விளைவிக்க வார அந்த கெட்ட அந்த கதிர்வீச்சு என்று சொல்ற அந்த புற ஊதா கதிர்களை உறிஞ்சு கொள்றதாலதான் அந்த படை மண்டலத்தினுடைய அந்த எல்லையில அந்த வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது 10°C ஆக. அப்ப இங்க வெப்பநிலை மறை 53°C வீழ்ச்சி அடைந்தமைக்கான காரணம் வெப்ப நழுவு வீதம். அங்க 10°C அதிகரிக்கப்பட்டமைக்கான காரணம் ஓசோன் படை புற ஊதா கதிர்களை உறிஞ்சு கொள்றதால. விளங்குதா? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு செயற்பாடு. இப்ப பாருங்க, திரும்ப பின்னர் இடைமண்டலத்தில் வெப்ப நழுவு வீதம் காரணமாக, அப்ப வெப்ப நழுவு வீதம்ங்கிறது வெப்பநிலை வீழ்ச்சி அடைகிறது. என்ன, அதை நீங்க படிச்சிருப்பீங்க. வெப்ப நழுவு வீதம்ங்கிறது வெப்பநிலை வீழ்ச்சி அடைகிறது. இந்த வெப்ப நழுவு வீதம் காரணமாக 10°C இருந்து மறை 90°C வரைக்கும் அங்க வெப்பநிலையானது வீழ்ச்சி அடையுது. அங்க வெப்பநிலை வீழ்ச்சி அடையுது. இங்க வெப்பநிலை வீழ்ச்சி அடையுது. அப்ப இங்கேயும் வெப்ப நழுவு வீதம் காரணமாக இதுக்கு நாங்க சொல்லுவோம் உலர் வெப்ப நழுவு வீதம் என்று சொல்லுவோம். சரியா? இந்த இடத்துல உலர் வெப்ப நழுவு வீதம் என்று சொல்லுவோம். இந்த இடத்துல ஈர வெப்ப நழுவு வீதம் என்று சொல்லுவோம். ஏன் ஈர வெப்ப நழுவு வீதம் என்று சொல்றேன்டா, இடைமண்டலம் வந்துட்டு ஒரு குளிர்ச்சியான ஒரு வளையமாக இருக்கும். அதனால அதை ஈர வெப்ப நழுவு வீதம் என்று சொல்லுவோம். ரெண்டும் வெப்ப நழுவு வீதம் தான். இது உலர் வெப்ப நழுவு வீதம் என்று சொல்லுவோம். அங்க ஈர வெப்ப நழுவு வீதம் என்று சொல்லுவோம். சரியானே? அதான் ஒரு விஷயம். ரைட். அப்ப இங்க இந்த இடைத்தரிப்பு எல்லையில மறை 90°C வெப்பநிலை வீழ்ச்சி அடையுது. பின்னர் வெப்ப மண்டலத்தில் 1500°C அதுக்கும் அதிகம் என்ற அடிப்படையில் வெப்பநிலையானது அதிகரிக்குது. திரும்ப வெப்ப மண்டலத்தில அதிகரிப்பு ஏற்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த செயல்முறைதான் செங்குத்தான பரம்பல் வேறுபாடு எனப்படுகிறது. அப்ப செங்குத்தான பரம்பல் வேறுபாடுன்னா இவ்வளவு செயல்முறையை எழுதினீங்கன்னா சரி. இதுல உங்களுக்கு ஒரு பார்வையில விளங்குதா இல்லையா? இப்ப வெப்பநிலை வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படுற அந்த 2 படைகள் மண்டலம் என்று கேட்டா மாறன் மண்டலமும் இடை மண்டலம். வெப்பநிலை அதிகரித்து காணப்படுற மண்டலங்கள் என்று கேட்டா படை மண்டலமும் வெப்ப மண்டலமும். அப்ப இதெல்லாம் நீங்க புவித்தொகுதிங்கிற பாடத்துல அழகா கிளியரா படிச்சிருப்பீங்க. சரிதானே? ரைட், ஓகே. அப்ப இத கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. அவ்வளவு டீப்பான்னு சொல்லி இதெல்லாம் பார்க்க தேவை. இதெல்லாம் தெரியுதானே உங்களுக்கு விளங்கினா சரி. ரைட், ஓகே. அடுத்தது அந்த இப்ப நாங்க பார்த்தோம் செங்குத்தான அந்த பரம்பல் வேறுபாடு. அடுத்தது கிடையான பரம்பல் வேறுபாடு. சரியானே? கிடையான பரம்பல் வேறுபாடு. இந்த
கிடையான பாருங்க, கிடையான பரம்பல் வேறுபாடு அதுல ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அந்த கேள்வி ஒன்று இருக்குது பாருங்க. கிடையான வெப்ப பரம்பலினை தீர்மானிக்கின்ற 4 காரணிகள். இப்ப அதுல நாங்க முதல் கிடையான அந்த பரம்பல் வேறுபாடுன்னா என்ன உங்களுக்கு ஷோர்ட்டா சொல்லிக் கொள்றோம் பாருங்க. அதாவது ஒரே உயரத்தினை கொண்ட இடங்கள்ல, இப்ப உங்களோட ஒரு பகுதியை எடுங்க, உங்களோட ஒரு பிரதேசத்தை நினைச்சு கொள்ளுங்க, உங்களோட பக்கத்துல இருக்கிற ஒரு பிரதேசத்தை நினைச்சு கொள்ளுங்க. ஒரே உயரத்தை கொண்ட பிரதேசங்கள்ல பகுதிகள்ல தோற்றுவிக்கப்படுகின்ற வெப்பநிலை மாற்றம். இப்ப நாங்க பார்த்தது, இதுக்கு முதல் பார்த்தது செங்குத்தாக நிலை என்ன, புவியுடைய மேற்பரப்புல இருந்து மேல் நோக்கி செங்குத்தாக. இப்ப கிடையாக என்ன, நம்மட பிரதேசம் நமக்கு பக்கத்துல இருக்கிற பிரதேசம் இப்படி கிடையாக. விளங்குதா? ஒரே உயரத்தினை கொண்ட இடங்கள்ல அந்த பிரதேசத்துல தோற்றுவிக்கப்படுற வெப்பநிலை மாற்றங்கள் தான் கிடையான வெப்ப பரம்பல்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட கடல் மட்டத்தை அண்டி ஒரு ஏறத்தாழ ஒரே உயரம் உள்ள பல இடங்களுக்கு இடையே காணப்படுகின்ற வெப்பநிலை வேறுபாடு கிடையான பரம்பல் வேறுபாடு எனப்படும். இப்ப நாங்க ஒரே உயரத்தை கொண்ட பகுதிகளாக இருந்தாலும் நம்மட பிரதேசத்துல கிடைக்கப்படுற அதே வெப்பநிலை நமக்கு அங்கால இருக்கிற பகுதிகளில் பிரதேசத்துல கிடைக்கப்பெறுமா என்று பார்த்தா இல்லை. அந்த வெப்பநிலையும் அங்கு மாறி காணப்படுகிறது. இப்படி மாறி காணப்படுகின்ற அந்த வெப்பநிலையில செல்வாக்கு செலுத்தின காரணிகள் என்ன? அதான் அடுத்த கேள்வி. கிடையான வெப்ப பரம்பலினை தீர்மானிக்கும் 4 காரணிகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இந்த கேள்வியை, இது குறிப்பிடுகிற கேள்வி தானே, இது குறிப்பிடுகிற கேள்வி. அந்த கேள்வி இருக்க அதுக்கு அடுத்த கேள்விக்கு வாங்க. அந்த கேள்விக்கு விடையே சொல்லி தருவேன். அதுக்கு அடுத்த கேள்விக்கு வாங்க. இப்ப பாருங்க, நான் 5வது கேள்வியை பாருங்க. 3வது கேள்வி, புவியினுடைய வெப்ப பரம்பலின் இரு வகைகளை குறிப்பிட்டு சுருக்கமாகத்தான் விளக்குக. 3 மார்க்ஸ் 3 மார்க்ஸுக்கு விளக்கினா சரி, சுருக்கமாக. அப்ப நாங்க அதை சுருக்கமாக விளக்குறோம். சரியா? அடுத்தது நீங்க கிடையான வெப்ப பரம்பல் வேறுபாட்டையும் 3 மார்க்ஸுக்கு சுருக்கமாக விளக்கணும். அப்ப அதுக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று கொடுக்கலாம். எப்படி என்றா, ஒரே உயரத்தினை கொண்ட இடங்களில் தோற்றுவிக்கப்படும் வெப்பநிலை மாற்றமாகும். அதாவது கடல் மட்டத்தினை அண்டி ஏறத்தாழ ஒரே உயரமுள்ள பல இடங்களுக்கிடையே காணப்படும் வெப்பநிலை வேறுபாடு கிடையான பரம்பல் வேறுபாடு எனப்படும் அப்படின்னு சொல்லி நம்மட மொழி நடையில கொடுக்கலாம். கொடுத்துட்டு அடுத்த பாயிண்ட்ல நீங்க கொடுக்கலாம், இந்த கிடையான வெப்ப பரம்பலை தீர்மானிக்கும் காரணிகளாக என்று சொல்லி அதுல அடுத்த கேள்வியாக கேட்கப்பட்ட அந்த கேள்வி அதான். பாருங்களா, கிடையான வெப்ப பரம்பலை தீர்மானிக்கும் 4 காரணிகளாக பின்வருவனவற்றை குறிப்பிடலாம் என்று சொல்லி 4 காரணிகளையும் குறிப்பிட்டு அதுல ஒரு 2 3 ஒரு சுருக்கமாக விளக்கினீங்கன்னு சொன்னா 3 மார்க்ஸ் வந்துடும். அப்ப அதை நான் அந்த கேள்விக்குள்ள இருந்து விளங்கப்படுத்தாம தனியா அதை பிரிச்செடுத்து ஒரு கேள்வியா போட்டிருக்கேன். கிடையான வெப்ப பரம்பலினை தீர்மானிக்கின்ற 4 காரணிகளை குறிப்பிடுக என்று சொல்லி தனியா எடுத்து போட்டிருக்கேன். அதுக்குள்ள வந்து பிரிச்சு எடுத்து தனியா போட்டிருக்கேன். அந்த கேள்விக்கு விடை சொல்லி தாரத்துக்கு முதல்ல அந்த 4வது அந்த 3வது கேள்வியில கொஞ்சம் பகுதி, 4வது கேள்வி அது 2 ஒன்றுதான். அதை விடை சொல்லி தாரத்துக்கு முதல்ல 5வது கேள்வியை கொஞ்சம் பாருங்க. புவி வெப்ப பரம்பல் வேறுபாட்டினை தீர்மானிக்கின்ற, ஜியோகிராபில தீர்மானிக்கின்ற, செல்வாக்கு செலுத்துகின்ற, தாக்கம் செலுத்துகின்ற, கட்டுப்படுத்துகின்ற வார எல்லா சொற்பதமும் ஒன்றுதான். அப்ப புவி வெப்ப பரம்பல் வேறுபாட்டினை தீர்மானிக்கின்ற அல்லது செல்வாக்கு செலுத்துகின்ற 3 காரணிகளை குறிப்பிட்டு சுருக்கமாக ஆராய்க என்கிற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்குது. அதுக்கு முதலாவது ஆன்சர் அகலக்கோட்டு அமைவு. முதலாவது ஆன்சர் அகலக்கோட்டு அமைவு. சரியா? புவியுடைய வெப்ப பரம்பல் வேறுபாட்டினை தீர்மானிக்கின்ற காரணிகள்ல முதலாவது விட அகலக்கோட்டு அமைவு. இந்த அகலக்கோட்டு அமைவு எப்படி புவியுடைய வெப்ப பரம்பல் வேறுபாட்டினை தீர்மானிக்குது என்று சொல்லி பார்த்தா உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. அதாவது இந்த புவியியல் ஆய்வாளர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆய்வாளர்கள் தான் இந்த அகலக்கோடு நெடுங்கோடு என்று பிரிப்பாங்க. என்ன, புவிய ஒரு அகலக்கோடு, ஒரு புவிய
ஒரு அகலக்கோடுகளை அடிப்படையாக நெடுங்கோடுகள் என்று சொல்லியும் அவங்க புவி ஆய்வாளர்கள் தான் பிரிச்சு வச்சிருக்காங்க, பாகுபடுத்தி வச்சிருக்காங்க. உண்மையா ரியலாகவே புவியில அப்படி கோடு இருக்கா, போகுதா? இல்ல. இது ஒரு கற்பனையில வரையப்பட்ட ஒரு கோடு. என்ன, அகலக்கோடுகளாக நீங்க படிச்சிருப்பீங்களா? இதை மீட்டி கொண்டு போறதா இந்த வேலை. படிச்சிருப்பீங்க இந்த அகலக்கோடுகளாக. என்ன கோடு படிச்சிருப்பீங்க? கடக கோடு, மத்திய கோடு, சென்டர்ல வர்றது மத்திய கோடு, மகர கோடு என்று படிச்சிருப்பீங்க. என்று 3 வகைப்படுத்தப்படும் இந்த அகல கோடுகள். சரியா? இப்ப பாருங்க, இந்த கோடுகள் எல்லாமே மனிதனால கற்பனையில வரையப்பட்ட ஒரு எரியங்கள் என்று சொல்லுவோம். என்ன, மனிதனால கற்பனையில வரையப்பட்டதுதான். நிஜமாகவே அந்த புவியில இருக்குதா? இல்ல. இது ஒரு கற்பனையாக வரையப்பட்ட ஒரு விஷயம். இப்ப பாருங்க, இந்த புவிக்கு இந்த சூரியன்ல இருந்து வார வெப்பம், இப்ப சூரியன்ல இருந்து வார வெப்பம் புவிக்கு கிடைக்கப்பெறுகிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அது எல்லா இடத்திலையும் ஒரே அளவாக கிடைக்கப்பெறுதா என்று பார்த்தா இல்ல. ஆகவே வெப்பநிலையானது புவியினுடைய எல்லா இடங்களிலும் ஒரே அளவினதாக கிடைக்கப்பெற மாட்டாது. ஏன்? அதுக்கு காரணம் என்னென்று சொன்னா இந்த அகலக்கோட்டினுடைய அமைவுதான். அதாவது சோட்ட சொல்றேன்டா, இந்த புவியினுடைய அமைவு. ஏன் இந்த புவியினுடைய அமைவுண்டா என்ன காரணம்? என்னத்த சொல்றாங்கண்டா, இந்த புவியினுடைய அமைவுண்டு எதை சொல்றாங்கண்டா, இந்த புவியானது ஒரு வளைவான ஒரு மேற்பரப்பை கொண்டிருக்குது. பாருங்க, புவியானது ஒரு வளைவான ஒரு மேற்பரப்பை கொண்டிருக்கிறது தான் அதுக்கான காரணமாம். அதைத்தான் சொல்றாங்க, புவியினுடைய வளைவான மேற்பரப்பை கொண்டு, இந்த வளைவான மேற்பரப்பை கொண்டு இந்த புவி காணப்படுகிறது. இந்த சூரியன் புவியினுடைய மத்திய கோட்டிற்கு நேராக அமைந்து காணப்படுகிறது. இந்த சூரியன் மத்திய கோட்டிற்கு நேராகத்தான் அமைந்து காணப்படுகிறதாம். இது புவி என்று சொன்னா இது புவி. இப்ப சென்டர் மத்திய கோடு. இந்த மத்திய கோட்டுக்கு நேராகத்தான் சூரியன் அமைஞ்சு காணப்படுதாம் என்று சொல்றாங்க. சரியா? மத்திய கோட்டுக்கு நேராகத்தான் சூரியன் அமைஞ்சு காணப்படுது. அப்ப அங்க வெப்பம் மத்திய கோட்டிற்கு நேராக கிடைக்க பெறும் போது அந்த மத்திய கோட்டு பகுதியில் வெப்பமானது அதிகமாக காணப்படும். விளங்குதா? சூரியன் மத்திய கோட்டுக்கு நேராகத்தான் இருக்குது. அதனால அந்த சூரியன் வெப்பம் மத்திய கோட்டு பகுதியில தான் அதிகமாக கிடைக்க பெறும். இது முதலாவது விஷயம். அடுத்தது, அந்த அந்த வெப்பம் பாருங்க, இந்த சூரியன், இந்த புவி இப்படி ஒரு வளைவான மேற்பரப்பாக இருக்கிறதால அந்த சூரியன் வெப்பம் போக போக கிடைக்கப்பெற அந்த அளவு பார்த்தீங்கன்னா குறைவடைஞ்சிட்டு போகும். இந்த முனைவான இந்த பகுதியில சில வேளைகள்ல வெப்பம் என்ன செய்யப்படுறதில்ல, கிடைக்கிறதில்ல. 0 பாகையிலையும் இருக்கும். ஏன்னா வெப்பமே இருக்காது. அப்ப முனைவு பகுதிகள்ல, புவியினுடைய முனைவு பகுதிகள்ல வெப்பமானது குறைவாக கிடைக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த புவியினுடைய மத்திய கோட்டு பகுதியில வெப்பம் அதிகமாக கிடைக்குது, இந்த புவியினுடைய முனைவு பகுதியில வெப்பம் குறைவாக கிடைக்குது என்று சொன்னா அதுக்கு புவி வளைவான மேற்பரப்பை கொண்டிருக்கிறதா காரணம். புவி வளைவான மேற்பரப்பை கொண்டிருக்கிறத நாங்க புவியினுடைய அமைவு என்று சொல்லுவோம், அல்லது அகலக்கோட்டு அமைவு என்று சொல்லுவோம். ஆகவே இந்த அகலக்கோட்டு அமைவானது அந்த வெப்பத்தை தீர்மானிக்குதா இல்லையா? எந்த இடத்துல அதிகமான வெப்பம் கிடைக்கணும், எந்த இடத்துல குறைவான வெப்பம் கிடைக்கணும் என்கிறத அந்த புவியுடைய வெப்ப பரம்பல இந்த அகலக்கோட்டு அமைவு தீர்மானிக்குதா இல்லையா? அதனாலதான் அந்த புவியினுடைய வெப்ப பரம்பல் வேறுபாட்டை தீர்மானிக்கின்ற காரணிகளுள் முதலாவது காரணியாக நாங்க அகலக்கோட்டு அமைவை சொல்றோம். அப்ப இதை நீங்க பாடமாக்கணுமா? இதை நீங்க விளங்கினாலே எழுதலாம். உங்களோட மொழி நடையில இதை விளங்கினாலே எழுதலாம். இதை நீங்க பாடமாக்கிட்டு நின்றுட்டு எல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. விளங்கினா போதும், அழகா எழுதி கொள்ளலாம். அடுத்தது இரண்டாவது, புவி மேற்பரப்பு பரம்பல் வேறுபாட்டு, இந்த புவி வெப்ப பரம்பல் வேறுபாட்டினை தீர்மானிக்கின்ற அல்லது செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளுள் இரண்டாவது காரணி கடல் மட்டத்திலிருந்து உயரம்.
இப்ப கடல் மட்டத்திலிருந்து உயரம் இது எப்படி அந்த வெப்ப பரம்பலை தீர்மானிக்குது என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த தரைத்தோற்ற வேறுபாடுகள் அத சொல்லுனாங்க. கடல் மட்டத்திலிருந்து உயரம் என்ன என்கிறது வெப்பத்தை தீர்மானிக்குது. எப்படி என்று சொன்னா நீங்க இப்ப நாங்க இதுக்கு முதல் பார்த்திருந்தோம். கடல் மட்டத்தில இருந்து விளங்குதா, ஒரு கடல் மட்டத்தில இருந்து மேல் நோக்கி செல்லும் போது வெப்பநிலையானது குறைவடைந்து கொண்டு செல்லுது. அதுக்கு நாங்க அந்த செயல்முறைக்கு நாங்க சொன்ன பேர் என்ன? வெப்ப நழுவு வீதம் அல்லது அதை சூழல் நழுவு வீதம்னு சொல்லுவாங்க. அது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு. ஒவ்வொரு 100 மீட்டர் உயரத்துக்கும் 0.64 பாகை செல்சியஸ் என்ற அடிப்படையில வெப்பநிலையானது வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்லுது என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்ப இதுக்குள்ள அந்த வெப்ப நழுவு வீதத்தை பத்தி தான் பேச போறீங்க. கடல் மட்டத்திலிருந்து உயரம்ங்கும் போது வெப்ப நழுவு வீதத்தை பத்தி தான் பேசுறோம். இப்ப குறிப்பாக ஒவ்வொரு 100 மீட்டர் உயரத்திற்கும் 0.64 பாகை செல்சியஸ் என்ற அடிப்படையில வெப்பநிலையானது வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகுது. அப்ப நாங்க இப்படி சொல்லலாம். ஆகவே இந்த புவியில உயரம் அதிகம் காணப்படுகின்ற பகுதிகள்ல இப்படி சொல்லும், உயரம் குறைவாக காணப்படுகின்ற பகுதிகள்ல, உயரம் குறைவாக காணப்படுற பகுதி என்ன? கடல் மட்டம். உயரம் குறைவாக காணப்படுற பகுதிகள்ல வெப்பநிலை அதிகமாகவும் வெப்பம் அதிகமாகவும் உயரம் அதிகமாக காணப்படுற பகுதிகள்ல வெப்பநிலை குறைவாகவும் காணப்படும். ஏன்? உயரம் அதிகரிக்க நழுவு வீதம் என்று சொன்னோம். வெப்ப நழுவு வீதம் என்று சொன்னோம். அப்ப நாங்க சொல்றது சரியா? உயரம் குறைவாக காணப்படுகின்ற பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாகவும், உயரம் அதிகம் காணப்படுற பகுதிகளில் வெப்பநிலை குறைவாகவும் காணப்படுகிறது. ஆகவே இந்த கடல் மட்டத்திலிருந்து உயரம் என்கிறது அந்த வெப்ப பரம்பலை தீர்மானிக்குதா இல்லையா? வெப்ப வேறுபாடுல தாக்கம் செலுத்துதா இல்லையா? உதாரணமா சொல்றேன்டா, ஈஸியா உங்களுக்கு உதாரணமா சொல்றேன்டா, இலங்கையில கரையோரத்துல வெப்பநிலை அதிகம். அதே மலைப்பகுதிகளை பாருங்க, நூறலியா கண்டி சைட் மலைப்பகுதிகளை பார்த்தீங்கன்னா வெப்பநிலை குறையும். விளங்கிட்டா? அதுக்கு காரணம் என்ன? அந்த வெப்ப நழுவு வீதம். ஆகவே கடல் மட்டத்திலிருந்து உயரம்ங்கிறது வெப்ப பரம்பல் வேறுபாட்டினை தீர்மானிக்குது என்று சொல்லி கொடுத்தா சரி. இது 2வது பாயிண்ட பாருங்க. கடல் தரை பரவல். விளங்குதா? கடல் தரை பரவல். கடல் என்றா நீர், தரை என்றா நிலம். என்ன இது உங்களுக்கு தெரியும்? கடல் தரை பரவல். இதை விளங்கப்படுத்துறோம் பாருங்க. 3வது பாயிண்ட் கடல் தரை பரவல் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது தரையிட இயல்பு, தரைக்கென்று சொல்லி ஒரு இயல்பு ஒன்று இருக்கும். அது நான் உங்களுக்கு முதல் வகுப்புல அந்த சூறாவளி எல்லாம் விளங்கப்படுத்தினேன். சோட்டா சூறாவளி இல்லாமலுக்கு அந்த சில விஷயங்களை விளங்கப்படுத்தினேன். என்ன ஞாபகம் இருக்கு? அப்ப அது சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அப்பதான் சொல்றேன், அந்த ஒன்றை தொட்டு ஒன்று வரும். அப்ப சில விஷயங்கள் போக போக அட்வான்ஸா சொல்லி தருவேன். அதை கொஞ்சம் கிரகிச்சு கேட்கணும். சரியா? ரைட். இப்ப தரைக்குன்னு சொல்லி ஸ்பெஷலான ஒரு இயல்பு கொண்டு இருக்கு. என்னன்னு சொன்னா தரையானது எந்த ஒரு விஷயத்தினையும் விரைவாக பெற்றுக்கொள்ளும், அதே நேரம் விரைவாக இழந்துரும். இப்ப ஒரு வெப்பம் ஒன்று கிடைக்குது, சூரியன்ல இருந்து பகல் வேளைகள்ல வெப்பம் கிடைக்குதுன்னு சொன்னா அது நீரை சென்றடைறதுக்கு முதல்ல, நீர் அந்த வெப்பத்தை அதிகமாக பெற்றுக்கொள்றதுக்கு முதல்ல தரை தான் வெஸ்ட்டுக்கு பெற்றுக்கொள்ளும். ஆகவே தரையானது எந்த ஒரு விடயத்தினையும் விரைவாக பெற்றுக்கொள்ற அதே நேரம் விரைவாகவும் இழந்துரும் அந்த இதை. நீர் இயல்பு அப்படி இல்லை. நீருக்கென்று ஒரு இயல்பு இருக்கு. எப்படி என்றா நீரானது எந்த ஒரு விடயத்தினையும் மெதுவாகவே பெற்றுக்கொள்ளும், அதே நேரம் மெதுவாகவே இழந்து கொண்டு வரும். அப்ப மெதுவாத்தான் பெறுவாரு, அதே போல மெதுவாகத்தான் அந்த வெப்பத்தை இழப்பாரு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மெதுவாகத்தான் பெறும்,
மெதுவாகத்தான் இழக்கும். இப்படி ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு இயல்பு ஒன்று இருக்குது. தரைக்கும் நீருக்கும் இடையில இயல்பு ஒன்று இருக்குது. ஆகவே இதை வச்சுக்கொண்டு, இந்த இயல்பை வச்சுக்கொண்டு என்ன சொல்றோம், வெப்பத்தை பத்தி பேச போறோம். அதாவது சூரியனிலிருந்து வெளிவருகின்ற வெப்பநிலையானது, அந்த வெப்பமானது தரையினை விரைவாக அடைகின்றது. அதே நேரம் நீரினை மெதுவாகவே அடைகின்றது. அப்ப தரையையும் நீரையும் ரெண்டும் சேமா அடையுதா வேகமா? இல்லை. அப்ப அங்க ஒரு வேறுபாடு ஒன்று ஏற்படுத்தப்படுதா இல்லையா? புவியினுடைய அந்த வெப்பத்துல வேறுபாடு ஒன்று ஏற்படுத்தப்படுதா இல்லையா? அப்ப அந்த வேறுபாடு ஏற்படுத்தப்பட்டதுக்கான காரணம் யாராரு? தரையும் நீரும். அப்ப அதுக்குத்தான் மூணாவது பாயிண்ட் நம்ம சொன்னோம், கடல் தரை பரவல் என்று சொன்னோம். நிலம் நீர் பரவல், அதுதான் கடல் தரை பரவல் என்று சொன்னோம். ஆகவே சூரியனிலிருந்து வெளிவருகின்ற அந்த வெப்பநிலையானது தரையினை விரைவாக அடைகின்ற அதே நேரம் நீரினை மெதுவாகவே அடைகின்றது என்பது இதனூடாக தெளிவாகின்றது. ஆகவே கடல் தரை பரவல் என்பது புவி வெப்ப பரவலை தீர்மானிக்கின்றது. அப்ப இது கஷ்டமா? ரெண்டு இயல்பையும் குறிப்பிட்டு இப்படி எழுதுறது கஷ்டமா? இல்ல. ரெக்கார்டிங்க பார்த்து அழகாத நோட் பண்ணி கொள்ளலாம். அதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இப்ப நாங்க ரைட் நேரத்துல உங்களுக்கு சில விஷயங்கள் நேரத்தோட சொல்லி இருந்தேன். பாப்போம். சரியான நான் நேரத்துல சொன்னேனோ தெரியல. யாரு சரி ஒரு ஆள் சொல்லுங்க. நான் அந்த உங்களுக்கு கடல் காற்று தரை காற்றை பத்தி பேசினேனா? நான் உங்களுக்கு அந்த முதலாவது வகுப்புல கடல் காற்று தரை காற்று அப்படிலாம் பத்தி எதுவும் பேசினேனா? இல்லைன்னு. ரைட், ஓகே. இப்ப பாருங்க. ரைட், இப்ப நாங்க ரெண்டு இயல்பையும் பார்த்துட்டோம். இப்ப அதை வச்சுக்கொண்டு தான் செல்ல போறேன். இப்ப பாருங்க, இப்ப பகல் வேளைகள்ல நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. பகல் வேளைகளில் ஒரு ஹெடிங் கொண்டு போறீங்க, பகல் வேளைகளில். இப்ப பகல் வேளைகள்ல வெப்பம் என்ன செய்ய போகுது? நல்ல அதிகமான வெப்பம் சூரியன்ல இருந்து புவிக்கு பகல் வேளைகள்ல அதிகமான வெப்பம் இந்த புவிக்கு கிடைக்க போகுது. அந்த வெப்பம் அதிகமாக கிடைச்சா, நீங்க தான் பேச போறீங்க. அதிகமான வெப்பம் இந்த புவிக்கு கிடைச்சா அந்த வெப்பத்தை முதலாவது உறிஞ்சு கொள்றார் யாராக இருப்பாரு? தரையா நீரா? தரை. வெரி குட், வெரி குட். தரை. சரியா? வெரி குட். அப்ப உங்களுக்கு தெரியும், தரையிட இயல்பே எந்த ஒரு விடயத்தினையும் விரைவாக பெற்றுக்கொள்வார். ஆகவே பகல் வேளைகள்ல ஒரு உயர்வான வெப்பம் ஒன்று கிடைக்கும் போது தரைதான் என்ன செய்யும்? அந்த வெப்பத்தை விரைவாக பெற்றுக்கொள்ளும். அது தரையினுடைய இயல்பு. இப்படி இந்த தரை அந்த வெப்பத்தை விரைவாக பெறத்தால அந்த இடத்துல இருக்கிற வளியானது ஆவியாக்கப்படும். விளங்குதா? இப்ப ஒரு பிரதேசத்துல அந்த தரை பகுதியில வெப்பம் கிடைக்கும் போது அந்த இடத்துல என்ன செய்யும்னு சொன்னா இருக்கிற வழி ஆவியாக்கப்படும், ஆவியாக்கப்பட்டு போகும். ஆவியாக்கப்பட்டால் அந்த இடத்துல ஏற்கனவே சொல்லி தந்திருக்கு, அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உண்டு, ஒரு தாழ் அமுக்கம் உருவாகும். வழியே ஆவியாக்கப்பட்ட அந்த இடத்துல தாழ் அமுக்கம் ஒன்று உருவாகும். அப்ப தாழ் அமுக்கம் ஒன்று உருவாகினா, இதை நான் முதல் வகுப்புல சொல்லியிருந்தேன், காற்றண்டா என்னங்கிற. அப்ப அந்த வகுப்புல வந்து இந்த விஷயம் விளங்கும். சரியா?
அப்ப இந்த தாளானது எங்கிருந்து வீசணும் பாப்போம். யாரும் செல்லமா இல்ல ஆன்சர். சரி, ஓகே. அதான் முதல் வகுப்புல கிளியரா சொல்லி தந்தேன். அந்த ரெக்கார்டிங்க கேளுங்க கேளுங்கண்டு. சரியா? நான் கிளியரா தான் படிப்பீங்க. நீங்க கேட்டு அதை குறிச்சு கொள்ளணும். சின்ன விஷயம் என்றாலும் அதான் தேவைப்படும். சரி, சொல்றேன் பாருங்க. அதாவது இப்ப இந்த இடத்துல ஒரு தரையில வெப்பம் கிடைக்கும் போது அந்த இடத்துல வளி ஆவியாக்கப்படுது. ஆவியாக்கப்பட்டா அந்த இடத்துல ஒரு வெற்றிடம், ஒரு தாளமுக்கம் ஒன்று உருவாகும். அந்த தாளமுக்கத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு காற்றுக்கள் உயர் அமுக்கத்திலிருந்து வீசணும். நான் காற்றுண்டா உங்களுக்கு என்னென்று சொல்லி இருந்தேன். உயர் அமுக்கத்தில இருந்து தாழ் அமுக்கத்தை நோக்கி அசைற வழிதான் காற்று. அப்ப ஒரு இடத்துல தாழ் அமுக்கம் ஒன்று உருவாகுது என்று சொன்னா காற்றுக்கள் உயர் அமுக்கத்தில இருந்து தாழ் அமுக்கத்தை நோக்கி வீசணும். இங்க இந்த இடத்துல தரையில தாழ் அமுக்கமாக இருந்தால் கடல் பரப்புல கடல் பகுதியில உயர் அமுக்கமாக இருக்கும் அது. சரியா? இப்ப பாருங்க, பகல் வேளைகளில் என்ன செய்யும் என்று சொன்னா கடல்ல இருந்துதான் தரையை நோக்கி காற்றுக்கள் அசையும். ஏன்? தரையில தாழ் அமுக்கம் என்று சொன்னா அங்க உயரமுக்கமாக இருக்கின்றது கடல் பகுதி. அந்த கடல்ல இருந்து தரையை நோக்கி காற்றுக்கள் அசையும். அப்ப எங்க இருந்து காற்று வருகுது? கடல்ல இருந்து வருகுது காற்று. இதனால் அதுக்கு ஒரு பெயரொன்று சொல்லுவோம், கடல் காற்று. அப்ப பகல் வேளைகள்ல தான் கடல் காற்று ஏற்படுகிறது. விளங்குதா? சூரியன் வெப்பம் தரைப்பகுதியில கிடைக்கும் போது தரைப்பகுதியில வளி ஆவி, அந்த வெப்பம் காரணமாக அந்த இடத்துல இருக்கிற வளி ஆவியாக்கப்படுகிறது. ஆவியாக்கப்படுறதால அந்த இடத்துல ஒரு தாளமுக்கம் உருவாகுது. அந்த தாளமுக்கத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு கடல்ல இருந்து காற்று வீசுது. அந்த காற்று கடல் காற்று எனப்படும். இது பகல் வேளைகள்ல வழங்கிக் கொள்ளணும். இது பகல் வேளைகள்ல. அது திரும்ப இரவையா போயிடுச்சு, இரவு வேலையா ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இரவையில இரவையில உங்களுக்கு இரவையில தான் எங்க செய்யணும்னா நீர்நிலையில தாளமுக்கம் ஏற்படுத்தப்படும். ஏனென்றா நீரிட இயல்பு எப்படி? வெப்பத்தை மெதுவாகத்தான் பெறுவாரு. அதே போல வெப்பத்தை மெதுவாகத்தான் இழக்கும். அப்ப பகல் வேளைகள்ல பெற்ற வெப்பம் மெதுவாக இழந்து கொண்டு வரும்போது இரவையில தான் என்ன செய்யும்? அந்த வெப்பம் எல்லாம் இழக்கப்பட்டு அந்த கடல் பகுதிகளில் ஒரு தாளமுக்கம் ஒன்று உருவாகும். அந்த அந்த இடத்துல ஒரு தாழ் அமுக்கம் உண்டு. அந்த நீர்நிலைகள்ல ஒரு தாழ் அமுக்கம் ஒன்று உருவாகும். ஒரு வெற்றிடம் ஒன்று ஏற்படும். அப்ப அந்த கடல் பகுதியில உருவாகி இருக்கின்ற அந்த தாழ் அமுக்கத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு காற்றுக்களானது தரை பகுதியிலிருந்து வீசும். மாறி இரவையில கடல்ல தாளமுக்கம் இருக்கும் போது காற்றுக்களானது தரை பகுதிகளில் இருந்து தரையிலிருந்து கடலை நோக்கி வீசுது. அப்ப எங்க இருந்து வீசுது? தரையிலிருந்து வீசுறதால அதுக்கு பெயர் சொல்லுவோம் தரை காற்று. அப்ப நீங்க பீச்சில போனா இரவையில இருந்த அழகான காத்தெல்லாம் அடிக்குது என்று சொல்லுவீங்க தானே? எங்க இருந்து அடிக்குது? தரையில இருந்து அடிக்குது. உங்களுக்காக அடிக்கிறது இல்ல. காத்து வாங்க போகணும் என்று உங்களுக்காக அடிக்கிற காத்து இல்ல அது. அது கடல்ல இருக்கிற தாளமுக்கத்தை அதை நிவர்த்தி செய்யணும், அதை ஃபில் பண்ணணும். என்ன? அதுக்காக அதை நோக்கி போற காற்றுக்கள் தான் அது. அப்ப தரையில இரவு வேளைகள்ல தரையில இருந்து அந்த கடலை நோக்கி போகும் காற்றுக்கள் தான் நாங்க தரை காற்றுக்கள் என்று சொல்லுவோம். இப்படி ரெண்டு விதமான காற்றுக்கள் இருக்குது. இதுல நான் சூறாவளியை பத்தி பேசினேன். உங்கள்ட்ட ஒரு கேள்வி வந்து கேட்ட மாதிரி அப்படின்னு இருக்கு. அதாவது சும்மா கேட்டு வெச்ச மாதிரி. அதாவது எல்லாரும் சூறாவளி, அப்ப இதெல்லாம் வளமையா நடக்கிற செயற்பாடு தானே. அப்ப சூறாவளி தாளமுக்கம் உருவாயினா சூறாவளி ஏற்படும் என்று சொல்றாங்க தானே.
அப்ப இந்த செயற்பாடு ஒவ்வொரு நாளும் நடக்குது தானே, அப்ப ஏன் அங்க சூறாவளி உருவாகுறல்ல, மாரி காலத்துல மட்டும் ஏன் சூறாவளி உருவாகுதுங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். சரியா? அது சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த மாரி காலத்துல ஒரு விசேடமான மாரி காலத்துல ஒரு விசேடமான ஒரு செயற்பாடு ஒன்று இடம்பெறும். என்னென்று சொன்னா பனித்தூறல். வளிமண்டலத்துல ஒரு பனித்தூறல், ஒரு வழியில சும்மா ஒரு பனித்தூறல் தெரியுந்தானேலா, பனித்தூறல் வந்து இடம்பெறும். பனித்தூறல் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி சும்மா கீறி காட்டுறேன். ஆஹ் இது இது வந்து இது வந்துட்டு தரை, இது கடல் அப்படின்னு சொல்லி போட்டு காட்டுறேன். சரியா? அப்ப மாரி காலத்துல மழை பெய்யும், அதே போல பனித்தூறலும் இடம்பெறும். மாரி காலங்கள்ல ஒரு பனித்தூறல் செயற்பாடு ஒன்று சொல்லி இடம்பெறும். இது என்ன செய்யுமெண்டா, மாரி காலத்துல இந்த பனித்தூறல் இடம்பெறுகின்ற போது தரையானது வளமைக்கு மாற்றமாக குளிர்ச்சி அடையும். நல்லா பாருங்க, வளமைக்கு மாற்றமாக குளிர்ச்சி அடையும். நம்மட செயற்பாடு எப்படி இருக்குது? நம்மட வளமையான செயற்பாடு எப்படி இருக்குது? இரவு வேளைகள்ல நீர்நிலைகள்ல தாளமுக்கம் ஒன்று தோற்றுவிக்கப்படுகிறது. அதை நிவர்த்தி செய்யறதுக்கு தரையில இருந்து காற்றுக்கள் என்ன செய்யணும்? இந்த கடலை நோக்கி வீசணும். வீசினா அது தரை காற்று வீசணும். ஆனா மாரி காலத்துல இந்த பனித்தூறல் காரணமாக என்ன செய்யும் என்று சொன்னா, இந்த போற காற்று கொஞ்சம் அசைய முடியாம கொஞ்சம் தடுமாறும். ஏன்? வழியில பாரம் கூடுதலாக இருக்கும். என்ன காரணம்? பனித்தூறல். அந்த பனித்தூறல் எல்லாம் இடம்பெற்று இருக்கிறதால, அந்த பனித்தூறல் இடம்பெற்று இருக்கிறதால அந்த வழியால கொஞ்சம் அசைஞ்சுக்கலாம போகும். கொஞ்சம் பாரமாக இருக்கும். அந்த காற்று சரி அந்த இடத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போகும். ஆனா கொஞ்சமா தான் போகும். அப்ப நல்லா பாருங்க. இந்த கடல் பகுதிகள்ல உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். ஒரு 10% ஒரு தாளமுக்கம், ஒரு வெற்றிடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்குது என்று சொன்னா, அதே 10% அளவு, அந்த 10% அளவான அந்த காற்று அந்த இடத்துக்கு போகணும். போனத்தான் அதை என்ன செய்யலாம்? நிவர்த்தி செய்யலாம். அப்ப எந்த அளவுக்கு அந்த இடத்துல வழி இழக்கப்பட்டிருக்கோ, கடல் பகுதியில எந்த அளவுக்கு வழி இழக்கப்பட்டிருக்கோ, அதே அளவான காற்று என்ன செய்யணும்? அந்த இடத்துக்கு போய் அதை ஃபில் பண்ணணும், நிரப்பணும். அப்பதான் அது சரியாகும். ஆனா இந்த மாரி காலங்கள்ல என்ன செய்யும் என்று சொன்னா, இந்த பனித்தூறல் காரணமாக ஒரு போதிய அளவான அந்த வழி, அந்த சரியான அந்த காற்று போகாது. இப்ப 10% ஒரு வெற்றிடம், ஒரு தாளமுக்கம் இருக்கு என்று சொன்னா, ஒரு 5% தான் போகுதுன்னு வைங்களேன். 5% அந்த காற்று தான் போகுது. அப்ப மிச்ச 5% போகல. அப்ப இந்த செயற்பாடு ஒவ்வொரு நாளும் நடக்கும் தானே மாரி காலத்துல. மைக்க ஓ பண்ணுங்கம்மா, மைக்க ஓ பண்ணி வைங்க. ரைட். அப்ப இந்த செயற்பாடு ஒவ்வொரு நாளும் நடக்க போகுது. என்ன? மாரி காலத்துல பனித்தூறலால ஒவ்வொரு நாளும் இந்த செயற்பாடு நடக்க போகுது. அப்ப உங்களுக்கு தெரியும், கடல் பகுதிகள்ல அந்த தாளமுக்கம் ஒழுங்கான முறையில நிவர்த்தி செய்யப்படுமா? ஒவ்வொரு நாளும் இப்படி போதிய அளவான அந்த வழி, அந்த காற்று அந்த இடத்துக்கு போய் சேரலன்னு சொன்னா, அந்த தாளமுக்கம் நிவர்த்தி செய்யப்படாம அது காலப்போக்குல வலுப்பெறும். விளங்கிட்டா? பனித்தூறலினால் வழியானது பாரம் கூடி காணப்படும். அதனால கடலில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கத்தை, அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு போதிய அளவான வழி தரையிலிருந்து அசையாது. இதனால அந்த கடல்ல நாளாந்தம் என்ன செய்யும்? தாளமுக்கம் 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 வலுப்பெற்று அது சூறாவளியாக மாறும். அப்ப சூறாவளியாக எப்ப மாறுதுன்னு சொன்னா, இழக்கப்பட்ட வெப்பத்துக்கு, கடல் பகுதிகள்ல அந்த இழக்கப்பட்ட வெப்பத்திற்கு அளவான வழி தரையில இருந்து வீசணும். அந்த காற்று தரையிலிருந்து வீசணும். அப்படி வீசல் என்று சொன்னா அது சூறாவளியாக மாறும். இதான் அதோட விஷயம். சரியா? சூறாவளியாக மாறுறதுக்கான காரணம் அதான். அப்ப நாங்க இதுல மூணு விஷயம் பார்த்திருந்தோம்.
ரைட். அப்ப இப்ப பாருங்க, இப்ப விஷயத்துக்குள்ள வாரன் என்னண்டா, இந்த கிடையான அந்த 4வது கிடையான வெப்ப பரம்பல் அந்த வேறுபாட்டினை என்று சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது தானே அதுல, அதுக்கு வாரம் பாருங்க. இப்ப கிடையான வெப்ப பரம்பல் வேறுபாட்டினை என்று சொல்லி வார அந்த கேள்வியை பாருங்க. அதனை தீர்மானிக்கின்ற 4 காரணிகள் என்று சொல்லி கேட்கிற நேரத்துல நீங்க நான் இதுக்கு முதல் விளங்கப்படுத்தின புவியினுடைய அந்த அமைவை எழுதலாம். அதுக்கு நீங்க எழுதி கொள்ளுங்க. புவியினுடைய வளைவான மேற்பரப்பு, அதாவது அகலாங்கு நிலையம், அதைத்தான் அகலக்கோட்டு அமைவு என்று சொன்னோம். அதை எழுதி கொள்ளலாம். அடுத்தது அந்த தரை அந்த மேற்பரப்பு, நில மேற்பரப்பு என்று சொல்லி தரை நீர் கடல் தரை பரவல் என்று சொன்னேன். அதைத்தான் இந்த இடத்துல வந்துட்டு நில நீர் பரம்பல் வேறுபாடுன்னு போட்டிருக்கும். நில நீர் பரம்பல் வேறுபாடு. அப்ப அதை குறிப்பிடலாம். பாருங்க, அந்த இடத்துல நாங்க பயன்படுத்தினோம் கடல் தரை பரவல். அதேதான் இந்த இடத்துல பயன்படுத்துறோம் நில நீர் பரம்பல் வேறுபாடு. ரெண்டும் ஒரு விஷயம்தான், நில நீர் பரம்பல் வேறுபாடு. அடுத்தது காற்றுக்களும் நீரோட்டங்களும், சும்மா அதை எழுதி கொள்ளுங்க, அதை கேட்கப்பட போறது இல்ல. காற்றுக்களும் நீரோட்டங்களும். 4வது கதிர்வீசல் சமநிலை. கதிர்வீசல் சமநிலை என்றால் உங்களுக்கு தெரியும், அந்த கதிர்வீசல்ங்கிறது சூரியன் கதிர்வீசல் என்ன, அந்த சூரிய கதிர்வீசல் சமநிலையானது எல்லா இடத்திலையும் ஒரே அளவாக கிடைக்கப்பெறாது. இதனால தான் சில இடங்கள்ல, அதாவது மத்திய கோட்டு பகுதி அண்டிய பகுதியில வெப்பநிலை அதிகமாகவும், சில இடங்கள்ல அதாவது முனைவு பகுதிகளில் வெப்பநிலை குறைவாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சரியா? அப்ப நீங்க அதுல எழுதி கொள்ளலாம், புவியினுடைய வளைவான மேற்பரப்பு 1வது காரணம், நிலநீர் பரப்பல் வேறுபாடு 2வது காரணம், காற்றுகளும் நீரோட்டங்களும் 3வது காரணம், கதிர்வீசல் சமநிலை 4வது காரணம். எழுதி கொள்ளலாம். சரியானே? சும்மா குறிப்பிடுறதுதான். அப்ப அதுல ஒரு 2 நான் புவி வெப்ப பரம்பல் வேறுபாட்டினை தீர்மானிக்கின்ற 3 காரணியை சொல்லியிருந்தேன். அதுல இருந்து ஒரு 2 எடுத்து அதுக்குள்ள விளக்கினாலும் அது ஒரு 3 மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு வரப்போறது இல்லை, மிச்சம் குறைவு இந்த கேள்வியெல்லாம் வாரது. அப்படி வாரன்னு சொன்னா உங்களுக்கு டிரெக்டாவே காலநிலை வானிலை என்னென்று கேட்டு போட்டு அடுத்த கேள்வியாக காலநிலையை கட்டுப்படுத்துற காரணி என்று சொல்லிதான் கேட்பாங்க. காலநிலையை கட்டுப்படுத்துற காரணி எங்க இருக்காது, இன்னும் இருக்கு, இதைத்தான் கேட்பாங்க டிரெக்டா. அப்படி இல்லைன்னு சொன்னா வானிலை அந்த காலநிலை என்னென்று கேட்டுட்டு அந்த வானிலை மூலக்காரணிகளை குறிப்பிட்டு 3 சுருக்கமாக விளக்கு என்று கேட்டுட்டு காலநிலையை கட்டுப்படுத்துற காரணியை கேட்கலாம். அப்ப அதெல்லாம் இருக்க நாங்க ஏன் ஒவ்வொரு விஷயம் அதை விளங்கப்படுத்துறோம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியணும். இந்த அடிப்படையான விஷயம் நாங்க இப்படி படிச்சுட்டு போனா மாத்திரம்தான் பின்னுக்குள்ளதெல்லாம் விளங்கும். இந்த கட்டுப்படுத்துறதுல இருந்து வளிகோள சுற்றோளம், இந்த 1ஆம் நிலை 2ஆம் நிலை 3ஆம் நிலை சுற்றோட்டத்திலிருந்து ITCZ வரைக்கும் விளங்கும். இந்த அடிப்படை அறிவு இருந்தாதான், இல்லாட்டி சுத்த சூனியமாக இருக்கும், விளங்காது. சரியானே? சுத்த சூனியமாக இருக்கும். அப்போ அது விளங்காது. அப்ப இது வரைக்கும் நான் சொல்லி தந்த விஷயங்கள் விளங்கிட்டா, இது வரைக்கும் நான் சொல்லி தந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே. ஓகேம்மா. அந்த வெப்ப மாறுபாடும் தன்மைக்கு ஏற்ப வெப்ப நழுவு வீதத்துல 2 வகைகள் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் தானே, நான் முன்னால சொல்லி தந்தேன். உலர் வெப்ப நழுவு வீதம், ஈர நழுவு வீதம். என்ன, 2 உலர் வெப்ப நழுவு வீதம் மாறன் மண்டலத்துல, ஈர வெப்ப நழுவு வீதம் இடை மண்டலத்துல. அது 2 நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியானே? அதெல்லாம் எஸ்ஐ கேட்கப்பட போறது இல்ல, அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். ஓகேம்மா, விளங்கிட்டு. இன்ஷா அல்லா நான் உங்களுக்கு ஒரு பெர்மனண்டான ஒரு டைம் டேபிள் ஒன்று போடுவேன். அந்த டைம் டேபிள் படி உங்களுக்கு இன்ஷா அல்லா இனிமேல் அந்த வகுப்பு நடக்கும். அடுத்த கிளாஸ்ல நாங்க இந்த ஏனியவைங்கிறதுக்குள்ள இருக்கிற இந்த வலி அமுக்கம், காற்று, முகில்கள், படிவீழ்ச்சி சம்பந்தமாக ஒரு நாள் தான். சரியா? அவ எல்லாத்தையும் பாருங்க, குறிப்பிடுக 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 என்று சொல்லிதான் இருக்குது. அடுத்த கிளாஸ் வந்துட்டு உங்க கிளாஸ் நாளைக்கு நடக்கும் இன்ஷா அல்லா. 7 இருந்து 8 அல்லது 8:30 வரைக்கும் நடக்கும். நாளைக்கு இருக்கு உங்களுக்கு கிளாஸ். நான் டைம் டேபிள் போடுவேன், மறந்துறாங்க. நாளைக்கு இருக்கு.
அப்ப கட்டாயம் நாளைக்கு நாங்க இந்த விஷயத்த பார்ப்போம். இந்த விஷயத்த பார்த்து இந்த காலநிலையை கட்டுப்படுத்துற காரணிகளையும் பார்ப்போம். பார்த்துட்டோம்னு சொன்னா அதோட அந்த விஷயம் முடியும். அடுத்த வகுப்புல வளிக்கோளத்துல சுற்றோட்டம் இருக்கு தானே, அதுக்கு ஒரு 2-3 கிளாஸ் தேவைப்படும். எப்படி இன்னைக்கு ஒரு 4 கிளாஸ்ல அதை முடிச்சிருவேன். ஒரு 4-3 கிளாஸ்ல முடிச்சிருவேன். இந்த கெப்பண்ட காலநிலையம் அதுல இன்னைக்கு ஒரு 2 கிளாஸ் போதும். அப்போ ஒரு 6-7 கிளாஸ்ல இது முடிஞ்சிடும். இன்ஷா அல்லாஹ் அந்த 10 கிளாஸுக்குள்ள நான் பாடத்தை முடிச்சு கொள்றேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாளைக்கு 7க்கு பாடம் நடக்கும். மறந்துடாம ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைர். நன்றி, வணக்கம்.